வெல்கம் டு 360 தமிழ். நம்ம விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற வெப் சீரிஸை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது ஆக்சுவலா தெலுங்கு வெப் சீரிஸ், ஆனா தமிழ்லயுமே அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் இதை ரெகுலரா போட சொல்லி கேக்குறீங்க. ஆனா பெருசா வியூஸே போக மாட்டேங்குதுங்க. ரொம்ப இழுத்துட்டாங்களா, அதனால வியூஸ் பெருசா போக மாட்டேங்குது. சோ உங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு வாரத்திலேயே கதையை முடிக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் இழுத்து தான் கதையை முடிப்பாங்க. ஆனா போன வாரம் இருக்கு பாத்தீங்களா, கதையை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேதாக்கும் விக்ரம்க்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதாவது விக்ரம் போலீஸ்ன்றது வேதாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் முக்கியமா இல்ல போலீஸ் வேலை முக்கியமான்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப புதுசா ஒரு ட்ராக்கை ஓபன் பண்றாங்க. இது வரைக்கும் விக்ரம் ஆன் டியூட்டி பார்க்காம இருக்கீங்கன்னா இதுல இருந்து கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் எபிசோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு கூட கண்டினியூ பண்ணனும்னா கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப நைட் நேரம் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இந்த வீட்டோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, தனியா இருக்காரு போல. யாரா இருக்கும்னு கதவை திறந்தா சட்டுன்னு ஒரு நபர் அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணது யாருன்னு கூட இவருக்கு தெரியல. அட்டாக் பண்ண நபர் இவரை சேர்ல கட்டி வச்சுட்டு கிளம்பிடுறாரு போல. இப்ப கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் போலீஸ் ஆபீசர் போல. இந்த அர்ஜுன் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தா இவரை கட்டி போட்டதே அர்ஜுனா தான் இருப்பாரு. இப்ப யாரோ வந்திருக்காங்கன்றது இந்த வீட்டோட ஓனருக்கு தெரியுது இல்ல. சார் யாரோ என்ன லாக் பண்ணிட்டாங்க சார், உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா இவர் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்துறாரு, லாக் எல்லாம் ஓபன் பண்ணிடுறாரு. நான் கால் பண்றேன், நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த வீட்டோட ஓனர் இருக்கார்ல, சார் ஒரு பிரச்சனை சார், உடனே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஓனருக்கு தோணுது. உன்னை கட்டி வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கார்ல இந்த இடத்துக்கு வராரு. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. அப்ப இந்த அர்ஜுன் தான் கதவையே திறக்கிறான். அந்த கான்ஸ்டபிளுமே எனக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களா சார், நீங்க என்ன ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த அர்ஜுனுமே போலீஸ் மாதிரியே பேசிக்கிட்டே அவர் கூட வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுல இருக்க நபர் இருக்கார்ல, சார் எவனோ ஒருத்தன் என்ன லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, லாக் பண்ணி வச்சதே நான் தான், உன்னை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளை அட்டாக் பண்றாரு. அந்த கான்ஸ்டபிள் பதிலுக்கு இவரோட ஷர்ட்டை கிழிக்கிறாரு. என் ஷர்ட் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவர் இருக்காரு பாத்தீங்களா, கழுத்தை நெரிச்சு அவரோட கதையை முடிக்கிறாரு. அதாவது என் போலீஸ் ட்ரெஸ் மேலேயே கைய வைக்கிறியான்னு கோவப்பட்டு அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. சோ இந்த ஓனர் எல்லாத்தையும் கேட்க மட்டும் செய்யறாரு. அவரால் பார்க்க முடியல, கேட்க மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இவன் வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து சைலண்டா கிளம்பி போயிடுறான். எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இங்கதான் டைட்டில போடுறாங்க. கால் ஒரு கான்ஸ்டபிள் கிளம்பி போனார்ல, அவர் திரும்பி ஸ்டேஷனுக்கே வந்திருக்க மாட்டாரு. என்னன்னு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போக மாட்டேங்குது. சரி அந்த வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி மத்த ஆளுங்க அந்த வீட்டை செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் கட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க கட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே நைட்டு நேரம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கணேஷ்ன்ற ஒரு ஆபீசர் தான். இவரும் விக்ரமும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரே டீம்ல தான் இப்போதைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இந்த நபர்கிட்ட யார் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்ப இந்த ஓனர் நடந்த விஷயத்த சொல்றாரு. போலீஸ் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் சார், அவன் தான் இந்த கான்ஸ்டபிளை சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் எப்படி சொல்ற, நீ தான் பார்க்கல அப்படின்ற மாதிரி கணேஷ் கேக்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, என் போலீஸ் ட்ரெஸ் மேலேயேவா கைய வைக்கிறன்ற மாதிரி அட்டாக் பண்ணான் சார், அதை வச்சுதான் அவன் போலீஸ்னு சொல்றேன். அவன் போலீஸா இல்ல போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்தானான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கணேஷ் இருக்கார்ல, இத பத்தி இப்ப ஐஜியா மாதிரி இருக்க கமிஷனர் கிட்டயும் அதே மாதிரி ஜான்சி கிட்டயும் சொல்றாரு. ஜான்சி தான் இப்போதைக்கு கமிஷனரா இருக்காங்க. என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த விஷயத்த பண்ண அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது. அர்ஜுனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எவனோ ஒருத்தன் கால் பண்ணி பேசுறான்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிளை சாவடிச்சது நான் தான். இதோட இந்த விஷயம் நிக்க போறது இல்ல, தொடர்ச்சியா ஒவ்வொரு போலீஸா நான் காலி பண்ண போறேன். ஆனா அப்படி காலி பண்றதுக்கான க்ளூவை நான் தருவேன். உங்ககிட்ட எல்லாம் தர முடியாது, நான் விக்ரம் கிட்ட தான் க்ளூவை தருவேன். ஏன்னா விக்ரம் தான் நல்ல ஆபீசர், அந்த நல்ல ஆபீசரை ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் நான் கால் பண்ணும்போது அங்க விக்ரம் தான் அந்த காலை எடுக்கணும். அப்படி காலை எடுக்கலனா உங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காது, உங்களால அடுத்து சாக போறவங்களை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி பேசுறான். யாரா நீ, எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். நான் அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது விக்ரம் தான் போன் எடுக்கணும், அப்படி இல்லனா க்ளூ கிடைக்காதுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். இந்த கணேஷை பொறுத்த வரைக்கும் விக்ரம பிடிக்காதுன்னு சொன்ன பாத்தீங்களா, மேடம் நானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்றேன், விக்ரம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அவன் விக்ரம் கிட்ட தான் பேசுவோன்னு சொல்றான்ல, விக்ரம வர வச்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கால் பண்ணுங்கன்ற மாதிரி விக்ரம் டீம் கிட்ட சொல்லிட்டாங்க. கால் பண்ணா விக்ரம போனையே எடுக்க மாட்டாரு. சரி வீட்டுக்கு போய் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்க. இப்ப விக்ரம் டீம்ல கரண்டா 3 பேர் இருக்காங்க.
மாயா, அலி, அதுக்கப்புறம் ராவ் அப்படின்ற ஒருத்தர். இவங்க 3 பேருமே விக்ரம் சார் இல்லையான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. பேரண்ட்ஸுமே கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு எப்பலாம் பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் விக்ரம தேடி வரீங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா விக்ரம ஒதுக்கிடுவீங்க, விக்ரம் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, விக்ரமோட போனை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அலி இருக்காரு பாத்தீங்களா, ட்ரேஸ் பண்றாரு. அப்போ ஒரு யோகா சென்டர்ல தான் இருக்காருன்றது தெரிய வருது. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க. மன அமைதிக்காக நம்ம விக்ரம யோகாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரோட காதலியான வேதா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல. வந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ராவ் இருக்காருல, பக்கத்துல வந்து விக்ரம கூப்பிடுறாரு. ராவ் சார், நீங்க என்ன பண்றீங்கன்னு விக்ரம் கேட்கும் போது ராவ் எதுக்காக வந்திருக்காருன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றீங்க, என்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்றானா, ஏன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தெரியல சார், உங்ககிட்ட தான் பேசுவேன்னு சொல்றான், நீங்க உடனே வாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா போலீஸ் வேலை பார்க்கறதுனால தான் வேதா விட்டுட்டு போயிருப்பாங்க. திரும்பியும் இந்த வேலையை பண்ணுமான்னு யோசிக்கிறாரு. சரி, காலையில வரேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அம்மா கிட்ட கூட இவர் சொல்லாம போயிட்டார்ல, ஏண்டா அம்மா கிட்ட கூட எங்க போறன்றத சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. சாரிமா அப்படின்ற மாதிரி இவருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்தை பத்தி அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. வேதா இப்படி போயிட்டான்னு கவலைப்படாதரா, பாத்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. சாப்பாட பாதியிலேயே வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை நினைச்சு பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே வேதா போனதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் அந்த அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, Dressல ஒரு பகுதி கிழிஞ்சிருச்சு பாத்தீங்களா, அதனால அந்த Dressையே கொளுத்திரலாம்ன்ற மாதிரி கொளுத்திட்டு இருக்கான். இவன் போலீஸா இல்ல போலீஸ் மாதிரி நடிக்க மட்டும் செய்யறானா அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அடுத்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே போலீஸ் Dress எல்லாம் தைக்கிற மாதிரி ஒரு கடை இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த அர்ஜுன் வந்துடுறான். இவனுமே என் சைஸ்ல ஒரு Dress புதுசா தச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவருமே அளவெல்லாம் எடுத்துடுறாரு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க சார், தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வேணும், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உடனே தச்சு தரணும்ன்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுல இவர் பயந்துடுறாரு. சரி சார், வெயிட் பண்ணுங்க, தச்சு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவனுமே வந்து வாசலுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல அவர் இருக்காரு பாத்தீங்களா, தச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் உடனே அங்க வச்சே Dress எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கான். Dress பக்காவா ஃபிட்டா இருக்கு, நல்லா ஃபிட்டா தச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுமே உங்களை மாதிரி ஒரு போலீஸை நான் பார்த்ததே இல்ல சார், அதாவது பக்கத்துல இருந்து கச்சிதமா தச்சு வாங்குற போலீஸை இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் போலீஸா என்னன்னே தெரியல, அவருமே லைட்டா பயந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. எங்க Dress நல்லா இல்லைன்னு சொன்னா நம்மள காலி பண்ணிடுவான்னு பயத்துல சொல்றாரு. இப்போ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா தான் இந்த அர்ஜுன் கார்ல வந்துட்டு இருக்கான். என்ன ஸ்டேஷனுக்கு தான் போறீங்களா, நான் அந்த வழியா தான் போறேன், என் வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் பஸ்லயே போய் பண்ண சொல்லிட்டாரு. இல்லங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் சொல்றேன், ஏறுங்கன்னு சொன்னோன்னே அந்த ஹெட் கான்ஸ்டபிளும் சரின்ற மாதிரி இவரோட கார்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, சார் ஒரு கான்ஸ்டபிள் கொல்லப்பட்டிருக்காரு சார், போலீஸ் கெட்டப்ல வந்த ஒருத்தன் தான் சாவடிச்சிருக்கான், அதை பத்தி தான் இப்ப போயிட்டு இருக்கு சார், சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த விஷயத்த பண்ணதே நான் தான்ன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றான். இதை கேட்கிற அந்த நபர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஹெட் கான்ஸ்டபிளும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு அடி அடிச்சு இவரை மயக்கமாக்கிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ரம டீமை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதாவது சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. திரும்பி வந்ததுல சந்தோஷம் விக்ரம், அவன் உன்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, நீயே கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் பேசின எல்லா விஷயத்தையும் விக்ரமும் கேட்டுட்டு இருக்காரு. அவன் எப்பனாலும் கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவனுமே வந்து கால் பண்றான். போனை எடுக்கிறதே விக்ரமா தான் இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பரவாயில்லையே, விக்ரம வர வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். நீ விஷயத்துக்கு வா, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. அதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேருமே ஒரு கேம் விளையாட போறோம், இதுக்கப்புறமும் தொடர்ச்சியா நான் போலீஸை சாவடிக்க போறேன், ஆனா உனக்கு க்ளூ தருவேன், அந்த க்ளூ மூலியமா போலீஸை நீ காப்பாத்தவும் செய்யலாம், நீ தான் பெஸ்ட் ஆபீசர்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல, முடிஞ்சா எல்லா போலீஸையும் காப்பாத்திக்கோ, ஆனா நிச்சயமா உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். க்ளூ தருவேன்னு சொன்னல, க்ளூவை தான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. விடுகதையில வரோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வித்தியாசமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்ற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரமோ ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. கேட்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே சமயம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அலி கிட்ட அந்த காலை ட்ரேஸ் பண்ண முடியுமா, லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியுமா பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அலியுமே பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் அலியால அந்த இடத்தை ட்ரேஸே பண்ண முடியல. சார் அவன் என்ன மெத்தடை யூஸ் பண்றான்னு தெரியல, ட்ரேஸ் பண்ண முடியலன்ற மாதிரி அலியும் சொல்றாரு. இப்ப விக்ரம பொறுத்த வரைக்கும் அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் சொன்ன விடுகதையை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் தான் குறிக்குதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி போடுறாரு. ஏற்கனவே கான்ஸ்டபிள் இறந்து போயிருக்காரு, அடுத்த டார்கெட் ஹெட் கான்ஸ்டபிள் போல அப்படின்ற மாதிரிலாம் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி சில விஷயங்களை சொன்னால, அது மூலியமா அது என்ன ஏரியாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு,
இந்த ஏரியால இருக்க ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே அங்க இருக்காங்களான்றத கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராவை பொறுத்த வரைக்கும் சீனியர் ஹெட் கான்ஸ்டபிள் தான், அதனால ஹெட் கான்ஸ்டபிள் எல்லார் கூடயும் டச்ல தான் இருப்பாரு. சார் அந்த ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் உடனே கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ராவ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தர் இந்த டைமுக்கு வந்திருக்கணும் ஆனா இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்குமே அவர் வந்து டைம் ஆயிடுச்சு போனோன்ற மாதிரிலாம் சொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, சோ அவர் தான் அந்த அர்ஜுன் தூக்கியிருக்கான் போல. ஏறக்குறைய இவங்க கெஸ் பண்ணிட்டாங்கல்ல, கெஸ் பண்ணவங்க எங்கன்னு போய் தேடுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் உனக்கு கஷ்டம், கண்டுபிடிச்சிட்டனா லொகேஷன் ஈஸி தான்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். லொகேஷனை எதனால ஈஸின்னு சொன்னா, அப்ப சாதாரணமா நம்பர் மூலியமாவே நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் போல. அந்த போலீஸோட நம்பரை வச்சு லொகேஷனை பாருன்ற மாதிரி அலி கிட்ட சொல்லிட்டாரு. அலியுமே இந்த லொகேஷன் தான் காட்டுது சார், ஸ்டேபிளா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உடனே அந்த இடத்துக்கு நம்ம போனோம், அந்த இடத்துல தான் அவன் ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த அர்ஜுன் எதுக்காக தூக்கி இருக்கான்றதெல்லாம் இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்துட்டு இப்படி கெஞ்சிரியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். அதை பத்திலாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. ப்ளீஸ் சார் தெரியாம போலீஸ் ஆயிட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த மாதிரி கோலைங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, உனக்கெல்லாம் போலீஸா இருக்கிற தகுதியே இல்லைன்ற மாதிரி இவன் என்ன பண்றானா பிளேட வச்சு கையில ஒரு கட்டை போட்டு விட்டுறான். இப்ப விக்ரம் டீமை சேர்ந்தவங்களுக்கு சில குழப்பம் இருக்கு. சார் நம்ம கரெக்டான க்ளூவை தான் கண்டுபிடிச்சுமா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா, அதே மாதிரி நம்ம போற வரைக்கும் அவன் உயிரோட விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. உயிரோட விட்டு வச்சிருப்பானான்னு தெரியல, ஏதாவது அவன் பண்ணிட்டு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்கல்ல, வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் இறந்து போயிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்க கூட டாக்டர் மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க, அவருமே இப்பதான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் கட் பண்ணாம பாத்தீங்களா, பிளட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் இந்த டைம் சாவர மாதிரி தான் செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். நம்ம நேரடியா வந்து இதை பார்க்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம் போல, ஆனா நம்ம கண் முன்னாடியே சாவணுன்றது தான் இப்படி பண்ணிருக்கான். அதே மாதிரி இவரோட பேட்ஜையும் எடுத்துட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிள சாவடிக்கும் போது பேட்ஜ் எடுத்துட்டு போயிருக்கான். போலீஸ் மேல அவனுக்கு என்ன கோவம்ன்றது தெரியல, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கவன் போலீஸ் வேஷம் போட்டிருக்கான்றதும் நமக்கு தெரியுது, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப விக்ரம் இருக்கார்ல, சீனியர்ஸை வச்சு டீம் கூட டிஸ்கஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீனியர்ஸும் சீக்கிரமா யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதை கண்டுபிடி, அவன் அடுத்தடுத்து கொலை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேர் போலீஸா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லன்ற மாதிரி இவன் யோசிச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரை தான் சாவடிக்கணும்னு பக்காவா பிளான் போட்டு தான் சாவடிச்சிருக்கான். சோ இவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் உண்மையாலேயே போலீஸா இருந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கானா இல்ல போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கானன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை சாவடிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்ப ரெண்டு பேர் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த அர்ஜுனா சிரிச்சுக்கிட்டே நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப விக்ரம் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம்க்கு கால் பண்றான். அவன் கிட்ட இருந்து தான் கால் வருதுன்ற மாதிரி விக்ரம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப விக்ரமும் இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. இவனை எப்படியாவது ட்ரிகர் பண்ணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் இருக்கார்ல, எதுக்காக கோல மாதிரி இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க, என்கிட்ட தைரியமா இருந்தா மோதிப்பாரு, அதாவது விக்ரம் நல்ல ஆபீசரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல, நேரடியா என்கிட்ட வந்து மோதிப்பாரு அப்படின்ற மாதிரி அவனை ட்ரிகர் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவன் கோவப்பட்டு ஏதாவது சொல்லுவான், அது மூலியமா இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அவன் இருக்கான்ல, என்ன விக்ரம் மத்தவங்க கிட்ட ட்ரை பண்ற மாதிரி என்கிட்ட ட்ரை பண்றியா, நான் கோவத்துல தப்பி தவறி கூட என்ன பத்தின ஒரு சின்ன டீடைல் கூட உனக்கு தர மாட்டேன், நான் ஏற்கனவே சொன்னதுதான், உன் கூட ஒரு கேம் விளையாட போறேன், முடிஞ்சா போலீஸ் ஆபீசர்ஸை நீ காப்பாத்திக்கோ, அப்படி இல்லனா நீ நல்ல ஆபீசர் இல்லன்றது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அடுத்த க்ளூவை சீக்கிரமா சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி காலை கட் பண்ணிடுறான். இந்த அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப கூட போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே போலீஸா என்னன்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு நபர் பைக்ல வந்துட்டு இருக்காரு, அவரும் போலீஸ் தான், வேணும்ட்டே அவரோட பைக்கை இடிச்சு கீழே விழ வைக்கணும்ன்ற மாதிரி பிளான் போடுறான். இப்ப தெரியாம இடிக்கிற மாதிரி சட்டுன்னு அவர் இடிச்சுட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அவர் கீழே விழுந்திருக்கிறதுனால எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு விக்ரமும் டீமும் அவங்க கிட்ட இருந்து அடுத்த கால் எப்ப வரும், இந்த வாட்டி எப்படியாவது க்ளூவை சீக்கிரமா டீகோட் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவனுமே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டியும் க்ளூலாம் தந்துட்டு இருக்கான், இதுதான் க்ளூ, இதை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். விக்ரம் மட்டும் இந்த விஷயத்தை கவனிக்கல, சுத்தி இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் அவன் என்ன சொல்ல வரான்றது சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா விக்ரம் ஒவ்வொரு விஷயமா
டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காகடா நீ சொல்ல மாட்டேன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து தெலுங்குல இருக்க ஒரு பசிலா இருக்கும். அதை தமிழாக்கம் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப கன்ஃபியூஷன் ஏற்படும். அதனால தான் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். விக்ரம் அதை டீகோட் பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, இப்ப படுக்கையில இருக்கவங்கள தான் அவன் குறிக்கிறான். அப்ப வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க கொஞ்சம் விசாரின்னும் போது, அலியுமே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார், சின்ன டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார், நம்ம அப்படிலாம் ஃபில்டர் பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, வேற ஏதாவது கண்டுபிடிப்போன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அர்ஜுன் க்ளூ தந்தான் பாத்தீங்களா, அதுல ஏரியாவையே மறைச்சு வச்சிருப்பான். இப்ப விக்ரமும் அந்த விஷயத்தை டீகோட் பண்ணிடுறாரு. இந்த ஏரியால ஏதாவது போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அலியும் வேகமா செக் பண்ணிட்டாரு. ஆமா சார், அந்த ஏரியாவை சேர்ந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, மக்கள் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, அது நார்மலா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, இவனே தான் அந்த ஆக்சிடென்ட்டா பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல வச்சே அவரோட கதையை முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் எப்பவுமே யூனிஃபார்ம்ல சுத்துவான்ல, இப்ப என்ன பண்றானா ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம்ல நடமாடிட்டு இருக்கான். நைஸா போய் அவர் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறான். இப்ப அவர் பெட்ல படுத்துட்டு இருக்காருல, அவருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப டீமை சேர்ந்தவங்க வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இங்கதான் வாய்ப்பு இருக்கு தேடுங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருப்பாரு. எல்லா பக்கமும் சந்தேகப்படுற எல்லாரையும் இவங்க லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விக்ரம் இருக்காருல, வேகமா அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ் எங்கன்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவன் ஏதோ பண்ணிட்டு கிளம்பிடுறான் போல. ஏன்னா விக்ரம் வரும்போது அவன் இருக்க மாட்டான். இப்ப வந்த விக்ரம் இருக்கார்ல, ஏதாவது தப்பா இருக்கான்ற மாதிரி சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. அப்படி கவனிச்சவரு அந்த இடத்துல ஏதோ ஊசிய மாதிரி போட்டு போயிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா டாக்டர்ஸ் இல்ல நர்ஸுங்க ஊசி போட்டா அதை க்ளோஸ் பண்ணி தான் வைப்பாங்க, அவன் அப்படியே போட்டுட்டு போயிருக்கான். இது மூலியமா அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரிப்ஸை சட்டுன்னு எடுத்து வர்றாரு. என்ன சார் எடுத்து வர்றீங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் பொண்ணுங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, இது என்ன ஏதுன்றத முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி டாக்டரை வர வச்சு இவங்களுமே செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இப்பதான் போயிருக்கான் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்டயும் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் இப்பதான் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாங்க. அவன் எப்படி இருப்பானே உங்களுக்கு தெரியல, அதனால இவங்களால வந்து அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியல. இப்ப டாக்டருமே அது என்னன்றதை செக் பண்ணி சொல்லிட்டாரு. சரி, இது ரொம்பவே ஆபத்தான மருந்து சார், இந்த மருந்து மட்டும் உள்ள இறங்கி இருந்ததுன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு, நம்ம செக் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்னு கூட நம்மளுக்கு காட்டாது சார், நல்ல வேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ சாவுல இருந்து இவரை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது, இப்ப நம்ம காப்பாத்த வேற செஞ்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் க்ளூவே அவன் தருவானா என்னன்னு தெரியல, அடுத்து அவனோட டார்கெட் ஒரு சிஐயா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா அவன் போயிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அடுத்த டார்கெட் சிஐயா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க செக் பண்றாங்க. அதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்துட்டு போயிருக்காங்களான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் இந்த போலீஸை இவங்க காப்பாத்திட்டாங்கல்ல, இந்த போலீஸ்க்கு ஒரு ஆபத்து வந்தது, காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த அர்ஜுன் பயங்கரமா கடுப்பாவறான். விக்ரம் காப்பாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். என்னோட அடுத்த டார்கெட் மிஸ் ஆகாது, முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி இவனுமே பின்னெல்லாம் கொத்திட்டு இருக்கான். ஏற்கனவே டார்கெட்டை முடிவு பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. இப்ப விக்ரமும் டீமும் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு சிஐயா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாருல, எதை வச்சு சொல்றேன்னு கேட்கும்போது அவன் முதல்ல கான்ஸ்டபிளை சாவடிச்சிருக்கான், அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளை சாவடிச்சிருக்கான், எஸ்ஐ சாவடிச்சிருக்கான், அடுத்து சிஐயா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நம்ம சிஐயை மட்டும் பத்திரமா இருக்க வச்சிட்டோம்னாலே காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வந்து எஸ்ஐயை மேனேஜ் பண்ணட்டும், சிஐங்க இன்னைக்கு வெளியவே வர வேணாம், எல்லாருக்குமே நம்ம அலர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, சிஐக்கு ஆபத்து இருக்கு, நீங்க யாருமே வெளியே வர தேவையில்ல, வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்கன்ற மாதிரிலாம் இவங்க தகவலை பாஸ் பண்றாங்க. சிலர் அந்த தகவலை ஏத்துக்கிறாங்க, சிலர் அதெல்லாம் ஏத்துக்காம வெளியெல்லாம் நடமாடிட்டு இருக்காங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கா, வெளியே யாரெல்லாம் நடமாடிட்டு இருக்கான்றத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிஐ இருக்கார்ல, கார் ரிப்பேர்ன்ற மாதிரி ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு, காரை ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி அதட்டி பேசுறாரு. இதை தாண்டி நீ எதுக்கியா வெளியே வந்தன்ற மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் போன்ல பேசுறாரு. இப்படிலாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பயந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா, வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சிஐ பேசிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் கரப்டடான ஆளு போல, இவரை தான் அந்த அர்ஜுன் டார்கெட் பண்ணியிருக்கான், கொஞ்சம் தள்ளி இருந்து இவரை கவனிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து கால் வரலையே, அவன் இன்னைக்கு எதுவுமே பண்ண போறது இல்லையான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது.
என் அடுத்த டார்கெட்டை பத்தி ஒரு க்ளூ தரேன்ற மாதிரி க்ளூ மாதிரி தரான். எப்பவுமே டீடைலா க்ளூ தருவான் பாத்தீங்களா, இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட்டா க்ளூவை தந்துடுறான். இவரால சுத்தமா டீகோடே பண்ண முடியல. இப்ப அந்த ரிப்பேர் பண்றவர் ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. காசு கேட்கும் போது காசெல்லாம் போலீஸ் கிட்டயே கேப்பியான்ற மாதிரி காசெல்லாம் தராம அவர் கிளம்பி போறாரு. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தா அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, இவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி அவன் கஷ்டமா க்ளூ தந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு இவர் டீகோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அலி கிட்ட எத்தனை பேர் வெளியே நடமாடிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள சேஃபா இல்லாம எத்தனை பேர் நடமாடிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஒரு 4-5 பேர் நடமாடிட்டு இருக்காங்க சார், மூவ்மெண்ட்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அலி சொல்றாரு. அவனை பொறுத்த வரைக்கும் க்ளூவா தந்ததுல அவர் கரப்டட் ஆபீசர்ன்ற க்ளூவை தந்திருக்கான். சோ இந்த 5 பேர்ல யாரு கரப்டட் ஆபீசர், உனக்கு தெரிஞ்சு யாரு கரப்டட் ஆபீசர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சோ இங்க இருக்க சிலருக்கு யாரு கரப்டட் ஆபீசர்ன்றது தெரியுது. நமக்கு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் கரப்டட் ஆபீசர்னு தெரியுது. அவர் தான் அவனோட டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரை உடனே நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். லொகேஷன் எங்க காட்டுதோ அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் டீம் கிட்ட சொல்றாரு. ஒருவேளை அவரா இல்லாம வேற யாராவது இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா அவரா தான் இருக்கும், அவரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அலியும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் போனையே எடுக்க மாட்டாரு போல, வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி அலி சொல்றாரு. வேலைக்கே ஆகாது, நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி விக்ரமும் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த சிஐயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சிஐயும் இவரோட வண்டியை நிறுத்திட்டு அந்த பீடெல்லாம் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போயிடுறாரு. அங்க போன் பேசிக்கிட்டே தான் பீடெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பீடாவெல்லாம் வாங்கிட்டு காரை எடுக்கிறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள இந்த அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ கேஸ் மாதிரி அங்க லீக் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறான். சோ இது மூலியமா தான் சாவடிக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்கான் போல. இப்ப விக்ரமும் அவன் சொன்ன மத்தத டீகோட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி டீகோட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அந்த சிஐயோட ஜீப்ல வாக்கி டாக்கி இருக்கும். வாக்கி டாக்கிலயாவது அவரை புடிச்சிரலாம்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தர் கிட்ட பிஸியா போன்ல பேசிட்டு இருக்காரு. வாக்கி டாக்கியும் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. என்ன இந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அர்ஜுன் போட்டான் பாத்தீங்களா, அதுல இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து ஸ்மெல்லே வர மாட்டேங்குது போல. கேஸ் லீக் ஆவறதே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் பாட்டுக்கு நார்மலா ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மூச்செல்லாம் திணற மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் இல்லாம இவர் ஜீப் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. இந்த இடத்துல ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருது. அதுக்கப்புறம் தான் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வராங்க. அதுக்குள்ளேயே வந்து மீடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. அங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம வரதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் யோசிக்கிறாரு. சார் ஒருவேளை இது சாதாரண ஆக்சிடென்ட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவன் தான் பிளான் படி இப்படி பண்ணிருக்கான், கேஸ வச்சு தான் அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் க்ளூவை கிராக் பண்ணிருக்காரு போல. இப்ப இவங்களுமே காரை செக் பண்ணலாம்ன்ற மாதிரி காரை செக் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க இருந்து ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த கேஸ்ல இருந்து ஸ்மெல் வரவே மாட்டேங்குது. ஆனா அந்த கேஸ் வந்து க்ளோஸ்டு பிளேஸ்ல இருந்ததுன்னா மூச்செல்லாம் அடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. இது என்ன மாதிரியான கேஸ்ன்றதை விக்ரமும் இங்க இருக்க டீம் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த சிஐயை தான் அவன் டார்கெட் பண்ணிருக்கான், ஃபாலோ பண்ணிருக்கான், கதையை முடிச்சிருக்கான்றது தெரிஞ்சிருச்சுல. இந்த சிஐ கடைசியா எங்க இருந்தெல்லாம் வந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம செக் பண்ணோம். அப்ப அவனை பத்தி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு மெக்கானிக் ஷெட்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பி இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பீடா வாங்குறதுக்காக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி இருப்பாரு. இத பத்திலாம் அலி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்தெல்லாம் போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே செக் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அந்த ரிப்பேர் பண்ற ஷாப் இருக்குல்ல, அந்த இடத்துல விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருக்கும்போது வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா சார், ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரோட டீடைல் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும்போது டீடைல்லாம் இல்ல சார், பைக்கை ரிப்பேர் பண்றதுக்காக வந்தாரு, கிளம்பிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம தேடிட்டு இருக்கவன் தான் பார்த்திருக்கான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி, நீங்க காரை ரிப்பேர் பண்ணும்போது உள்ள ஏதாவது கேஸ் மாதிரி லீக் ஆச்சா, ஏதாவது பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பெல்லாம் எதுவுமே பார்க்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த பீடா கடையில வச்சு தான் போட்டிருக்கான்ற மாதிரி விக்ரமும் டீமும் யோசிக்கிறாங்க. இப்ப பீடா கடையில வந்து விசாரிக்கும் போது ஆமா சார், வாங்குறதுக்காக வந்தாரு, கொஞ்சம் கூட்டமா இருந்தது, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சோ அந்த கேப்ல தான் அவன் காருக்குள்ள போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல ஏதாவது சிசிடிவி இருக்கான்றதை செக் பண்ணுங்க, அவன் ஃபேஸை நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த டார்கெட் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராவ் என்ன கேக்குறாருன்னா, அடுத்த லெவல்ல இருக்க ரேங்கிங் ஆபீசர்னா டிஎஸ்பியை சொல்லலாம், அப்ப அவனோட அடுத்த டார்கெட் டிஎஸ்பியா அப்படின்ற மாதிரி இந்த ராவ் கேக்குறாரு. ஆமா ராவ் சார் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஆக்சுவலா விக்ரம பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி லெவல் ரேங்கிங்க சேர்ந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி இவங்க டீம்ல வந்து கணேஷ்னு வேற ஒருத்தர் இருக்காருல, அவருமே அந்த லெவல சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட டார்கெட்டா இருக்கலாம்ன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அப்படி இல்லனா வேற ஒருத்தர் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அடுத்தவரை கண்டிப்பா காப்பாத்தணும், அதே மாதிரி அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி தானே ஒவ்வொருத்தரையா சாவடிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி அடுத்த போட்டோவை டிக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரான். யாரக்குறையா அந்த இடத்துல விக்ரம் போட்டோ இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. எக்ஸாக்ட்டா விக்ரம் போட்டோவான்னு தெரியல. இவனுமே டிக் பண்றான். இதோடயே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.
ஸோ அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த கதையை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விக்ரம் ஆன் டியூட்டின்ற வெப் சீரிஸ் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்படி இல்லைன்னா 100 எபிசோடு வரைக்கும் இழுக்கிறாங்களான்னு தெரியல. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.